இல்லாமல் எந்த ஒரு வேலை கொடுத்துருக்காங்களா அரசு? போராடினா மட்டும்தான் வேலையை வந்து யார் உருவாக்கி இருக்கிறாங்க? இன்னைக்கு முதல்வர் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? தமிழக இளைஞர்களுக்கும் அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படும், இளைஞருடைய வாழ்வாதாரத்தை வந்து நிலைநாட்டப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்க தினக்கூலிக்காக மண்ணை அல்லவும் சிமெண்ட் பூசுவதற்காக இன்னைக்கு இன்ஜினியர்கள் தனியார் துறையில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் ஒரு அரசா? அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் 2014 உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதை ஏன் நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன? இன்னைக்கு நடைமுறைப்படுத்துனா இன்னைக்கு நான் ஒரு ஏஐ ஆயிருப்பேங்க, இன்னைக்கு ஒரு ஏஐ ஆயிருப்பேன். இது யாரு? நம்முடைய இந்த கேள்விக்கு இந்த அரசு வாரியமும் பதில் கண்டிப்பாக சொல்லணும். அதனால இன்னைக்கு அப்ரெண்டிஸுடைய கேள்விகள் தண்ணீர் விட்டுருக்காங்க. பெண்களுக்கான 30% வந்து நாங்கள் கொடுக்குறோம். விடியல் அரசில் பெண்களுக்கு வந்து பல திட்டங்களை செய்கிறோம்னு நிகழ்ச்சியில் மட்டும் காட்டினா பத்தாது. அந்த பெண்கள் 33% வாங்குறதுக்கு இன்னைக்கு தண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அரசு இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 33 பெண்களுக்கு அந்த இடஒதுக்கீட்டில் இன்னைக்கு ஆந்திர அரசுனா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வாரியத்தில் வந்து அவங்க பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசு இருக்கிறாங்க. நாங்களும் இன்னைக்கு இந்த அரசில் இருக்க எல்லா அதிகாரிகளும் முதற்கொண்ட எம்பியிலிருந்து எம்எல்ஏலிருந்து அமைச்சர்களை இருந்து சேர்மன் முதல்ல மனுக்கள் கொடுத்து கால்கள் தேய்ந்ததுதான் மிச்சம். அப்படிப்பட்ட இன்னைக்கு தமிழகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. இன்னைக்கு 33,000 தளபதியாளர் பணிகள் இருக்கு, 66,000 காலி பணியிடங்கள் வந்து வாரியத்தில் இருக்கு. இன்னைக்கு வந்து 10,260 பேர் வந்து எடுப்பாங்க சொல்லிட்டு ஆசையாக இன்னைக்கு இருந்தோம். அதுலேயும் மண்ணாண்டி போட்டால் இன்னைக்கு 3,000 பேர் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் ஆட்சியில் முன்னுரிமை கொடுத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தோம், பெண்களுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்தோம்னு ஒரு போஸ்டர் போட்டு அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறதுக்கான வழிமுறையை தான் இன்னைக்கு பயன்படுத்தி இருக்காங்க. 10,260 எங்கே இருக்கு? இன்னைக்கு வந்து 3,000 பேர் எங்கெங்க இருக்கு? 66,000 காலி பணியிடங்கள் எங்கே இருக்கு? 33,000 தளபதிகள் எங்கே இருக்கு? இப்படி வாரியத்தில் வந்து எதை கேட்டாலும் எதுவுமே செய்யறதில்லை. அப்ரெண்டிஸ் முடித்தவங்களாம் நாங்கள்லாம் பாவம் செஞ்சவங்களா? வாரியத்தில் வந்து இன்னைக்கு வந்து ஐடி சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கிறோம், என்ஏசி என்சிவிடி எல்லா சர்டிஃபிகேட்டுமே வாங்கியிருக்கிறோம். மறுபடிக்கும் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. எத்தனை எக்ஸாம் எழுதுறது? அப்ரெண்டிஸ் முடித்த ஜாயினிங் லிவிங் வாங்குறோம். அதுவும் இல்லாமல் என்ஏசி என்சிவிடி சர்டிஃபிகேட்டு அவங்க எக்ஸாம் வச்சு கம்ப்யூட்டர் சென்டரில் வச்சு ப்ராப்பரான சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. மறுபடிக்கும் எங்களுக்கு எக்ஸாம் என்பதை வந்து மறுபடிக்கும் அந்த எக்ஸாமை தான் வச்சுட்டு குறியாக இருக்கிறாங்க தவிர வாரியம் வந்து இந்த ஆட்களை வந்து தேர்வு பண்ணுறதுல எந்த ஒரு அக்கறையும் காட்டவில்லை. எடுக்கிறதுக்கான எங்களுடைய தொழிற்சங்க கடைசி வர போராட்டத்துக்கான களத்தில் இறங்கி தான் செயல்படும். அப்ரெண்டிஸு பயிற்சி முடித்தவங்களுடைய நிலைமையை மாற்றுவதற்காக இந்த தொழிற்சங்கம் உருவாக்கணும். அதனால் வந்து அனைத்து அப்ரெண்டிஸ் நண்பர்கள் வந்து வாரியமும் அரசின் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு நேரடி பணி நியமனம் வழங்க வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி ரயில்வேயில் தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து அந்த 20% அடிப்படையில் முன்னுரிமையும் கொடுத்து ரயில்வே துறையில் வந்து இன்னைக்கு 20% நேரடி பணி நியமனம் வழங்கிட்டாங்க. ஆனால் மின்சார வாரியத்தில் ஏன் வழங்கலை ஒரு கேள்வியை வைக்கிறோம். மின்சார வாரியத்தில் வந்து கண்டிப்பான முறையில் வந்து கொடுக்கணும். எல்லா தகுதியும் இருக்கிறோம், எல்லாருமே நீங்கள் பார்த்துட்டு எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறோம். எங்களுடைய மின்சார வாரியத்தில் அப்ரெண்டிஸ் பயிற்சி முடித்தவங்க உங்கள் நிறுவனத்தில் வேலை செஞ்சவங்களுக்கே நீங்கள் வேலை கொடுக்கும் போது எப்படி வந்து அடுத்த முறை இன்னைக்கு தமிழக அரசில் தங்களுடைய உயிரை பொருட்படுத்தாமல் வாரியத்துக்காக பயிற்சி இல்லாமல் வாரியத்துக்காக நாங்கள் வேலை செய்து கொடுத்திருப்போம் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கு. வாரியத்தை பயிற்சி முடித்தவர்கள் வந்து பயிற்சி முடித்தவர்கள் வந்து 9க்கு 6 மணி தான் வந்து பயிற்சி கொடுத்து இருந்தால் இந்த நாடு எப்படி வளர்ச்சி பெறும்? அவர்களுக்கே வேலை என்பது வாரியத்தை இன்னைக்கு 5வது 8வது படித்தவங்க வாரியத்துக்கு சம்பந்தமில்லாமல் எம்ஏ எம்பி மற்ற பிஏ படித்தவங்களாம் இன்னைக்கு வாரியத்தை வந்து வேலை செய்கிறாங்க. ஆனால் வாரிய சம்மந்தப்பட்ட எல்லாரும் இன்னைக்கு பயிற்சி முடித்து தகுதியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு புறக்கணித்து வெளியே தருவாங்க. என்ன நேரத்தில் இவ்வளோ குறைஞ்ச ஊதியத்தில் கூட நாங்கள் போய் வேலை செய்யணும்னு சொல்லலாம். அதை கூட நடைமுறைப்படுத்தாத போது எப்படி வாரியம் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போக மக்களுக்கு அன்றாட தேவையான மின்சார வாரியம் அதில் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குன்னு நீங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை வந்து இந்த வாரியம் வந்து நடைமுறைப்படுத்துறதுனால நாங்கள் சில கோரிக்கைகளை வந்து முன்வைக்கிறோம். அதை வந்து நடைமுறைப்படுத்தி கொடுக்குற மாதிரி அந்த கோரிக்கையை நான் வந்து சொல்கிறேன். பாருங்க, கொரோனா காலத்தில் அப்ரெண்டிஸ் பயிற்சியாளர்கள் அனைவரும் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் மின்சார வாரியத்துக்காக தன்னுடைய
பணியை வந்து வாரியத்துக்காக அர்ப்பணித்தோம். எனவே பணி நியமனத்தின் போது அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்க வேண்டும். அதுபோல மின்சார வாரியத்தில் உள்ள காலி பணிகளை மின் வாரியம் உடனடியாக ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ அப்ரண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களை கொண்டு நிரப்பும் என்ற 7வது கோரிக்கையை நாம் இங்கே வைத்திருக்கிறோம். அதனால வந்து வாரியத்தில் வந்து இன்னைக்கு இவ்வளவு பேர் கம்மியா இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம யூனியன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வந்து இன்னைக்கு பேர் லிஸ்ட் கொடுத்துருக்குறோம். ஆனா இன்னைக்கு பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் வாரியமா அரசின் கண்டுகொள்ளாத ஒரே காரணம் தான். இன்னைக்கு பொருளாளர் குருமூர்த்தி, இணைச் செயலர் முருகராஜ், செயற்குழு உறுப்பினர் ஆரோக்கியராஜ், யுவராஜ், பாக்யராஜ், அருண்குமார், பாண்டியன், தமிழ்ச்சி அத்தனை பேருக்கும் தமிழக வெற்றி கழக சர்வ மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதெல்லாம் இந்த சைடு வந்துருங்க. இங்க வந்து நின்று கொஞ்சம் எல்லாத்தையும் நிக்க வச்சு. தமிழக அரசு வாரியமே வழங்கிவிடு மின்சார வாரியத்தில் அப்ரண்டிஸ் முடித்த எங்களுக்கு பணி நியமனத்தில் முன்னுரிமை வழங்கிடு. வாரியமே அப்ரண்டிஸ் முடித்த எங்களுக்கு பணி நியமனம் வழங்கிட. வாரியமே கொள்கை முடிவு எடுத்திடுக. மின்சார வாரியத்தில் காலியுள்ள பணிகளில் அப்ரண்டிஸ் முடித்த எங்களை சதவீத அடிப்படையில் முன்னுரிமை வழங்கிடுக. மின்சார வாரியத்தில் காலியுள்ள பணிகளில் FA பணிகளையும் TA பணிகளையும் AE பணிகளையும் வேலையில்லா இளைஞரை நிரப்பிடுக. கள உதவியாளர் பணியிடங்களுக்கு கம்பம் ஏற வேண்டுமென்ற போடப்பட்ட உத்தரவை ரத்து செய். கள உதவியாளர் பணியிடங்களுக்கு பெண்களும் கம்பம் ஏற வேண்டுமென்று போடப்பட்ட உத்தரவை ரத்து செய். பறிக்காதே. பெண்களுக்கான 30% ஒதுக்கீட்டை பறிக்காதே. அப்பண்டிஸ் ட்ரேட் யூனியன் சார்பாக 7/7/2025 மின் வாரிய தலைமை அலுவலகம் பின்புறம் வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்கள் ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ நண்பர்களுக்காக வேலைவாய்ப்பு முன்னுரிமை பெறுவதற்கான மாபெரும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு கவனத்தில் கொண்டு செல்வதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இந்த போராட்டத்தின் நோக்கம் என்னவென்றால், மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர்
முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 2008ஆம் ஆண்டு அதற்கான ஆணையை பிறப்பித்திருந்தார்கள். அதற்கான ஆணை பிறப்பித்து அதன் வழியாக வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வந்து நடைமுறையில் இருந்தது 2010 முதல். அதற்கப்புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 15 வருடம் மின்சார வாரியத்தில் தொடர்ந்து வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்களை தொடர்ந்து புறக்கணித்து வருகிறார்கள். பெண்களுக்கான 30% இடஒதுக்கீடு இவைகள் எல்லாம் கிடைக்காமல் இருக்கின்றது. வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்களுக்கு தொடர்ந்து மின்சார வாரியத்தில் 2014ஆம் ஆண்டு கொள்கை முடிவை எதிர்க்க வேண்டும் என்று நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பாணை வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பாணையின் பிரகாரம் இவர்கள் கொள்கை முடிவு என்னவாக என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ITI படித்தவர்களும் டிப்ளமோ படித்தவர்களும் தேர்வு எழுதும் பொழுது இருவரில் தேர்ச்சி பெற்ற ஒரே மதிப்பெண்ணாக இருந்தால் வாரியத்தில் பயிற்சி முடித்தவனுக்கு 1 மதிப்பெண் கொடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறார் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இது கண் துடைப்பு வேலையாகவும் இருக்கிறது. இதில் என்ன நீங்கள் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழக முதல்வர் 28/12/2023 அன்று வந்து மத்திய அரசுக்கு வந்து ரயில்வே துறையில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று நமது தமிழக முதல்வர் வந்து மத்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து கடிதம் எழுதுகிறார். இப்பொழுது வந்து 33,000 காலிப்பணிகள் ரயில்வே துறையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த துறையில் பயிற்சி முடித்தவர்களுக்கு 20% இடஒதுக்கீடு அளித்து 6,000 பேர் இன்றைக்கி டேரெக்டாக உள்ள போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே போல் பெல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தோமுசா தனிப்பெரும் சங்கமாக வெற்றி பெற வேண்டும் என்று நமது முதல்வர் அவர்கள் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்களுக்கு அவர்களே அந்த இடத்திலே பணியமர்த்தப்பட வேண்டும் என்று முதல்வர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். பெல் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இது போன்ற அரசு நிறுவனங்கள் எல்லாவற்றிலுமே அதை நடைமுறைப்படுத்திட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான காப்பீஸ் எல்லாமே இருக்குது. பெல்லில் பார்த்தீங்கன்னா பெல்லில் பார்த்தீங்கன்னா அப்பண்டிஸ் முடித்தவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரேயர். இது பாருங்கள், பெல்லில் முடித்தவங்களுக்கு, ஏன்னா இங்கே நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம், பெல்லில் வந்து அப்பண்டிஸ் முடித்தவங்களுக்கு தான் ப்ரேயர் இருக்குது. அவங்களுக்கு முடித்தவங்க தான் ஃபஸ்ட்டு உள்முக தேர்வு வச்சு அவங்களே தான் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கான முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆனால் தொடர்ந்து மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதும் இல்லை. இன்னொன்று என்னென்னா தொடர்ந்து புறக்கணிச்சுட்டு வந்துருக்காங்க. கலைஞர் வந்து ஏற்படுத்தி கொடுத்ததை அந்த 10 வருடங்களாக புறக்கணிச்சிருக்காங்க. கலைஞர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஜியோ மற்றும் வாரியத்தில் பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் எங்களுக்கு முன்னுரிமை வழங்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு வந்து பயங்கரமான நிதிநிலை நெருக்கடியில் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த நிலை நாங்கள் அப்பண்டிஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 7,750 ரூபா மாத சம்பளத்தை பெற்றுக்கொண்டு தான் 1 வருடம் முழுவதாக மின்சார வாரியத்தில் நாங்கள் பயிற்சி முடிச்சிருக்கோம். குறைந்த சம்பளமாக இருந்தாலும் மின்சார வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி முடித்தவர்கள் வேலை செய்வதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் நல்ல வேலைகளில் இருந்தோம். வேலையில் இருக்கும்போது வாரியத்தில் அப்பண்டிஸ் பயிற்சி என்று வரும்பொழுது நல்ல வேலைகளை விட்டுவிட்டு வாரியத்துக்காக வந்தோம். இன்றைய தினம் அந்த வேலையும் இல்லை. குடும்ப சூழ்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுடைய சூழ்நிலை மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சம்பந்தமா அரசை நீங்க அணுகுனீங்களா? அரசு வந்து முதலமைச்சரிடத்தில் தனிப்பிரிவிலும் மனு கொடுத்துருக்கோம். துறை சார்ந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கோம். இப்பொழுது இருக்கக்கூடிய சிவசங்கர் அமைச்சர் இவர்கிட்டையும் போய் சந்தித்து பேசும்போது உங்களுடைய கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது அப்படின்னு. கேஸ் வந்து நிலுவையில் கிடையாது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கொள்கை முடிவு எடுக்கணும். கொள்கை முடிவு வந்து இவங்க வந்து 2 பேர்த்துக்கு ஒரே மதிப்பெண் கொடுத்து எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா முதல்வரே வந்து ரயில்வே துறை இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் 20% இடஒதுக்கீடு கொடுத்தாதான் மாணவருடைய நலன் பாதுகாக்கப்படுவாங்க. இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் பாலிடெக்னிக் நிறுவனங்களில் வந்து மாணவருடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைவாயிட்டு இருக்குது. என்ன சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அரசு துறை சார்ந்த நிறுவனங்களில் பயிற்சி முடிப்பவர்களுக்கு முறையாக வேலை வாய்ப்பு அரசு அளித்தால் மாணவருடைய நலனும் பாதுகாக்கப்படும். தொழிற்பயிற்சி நிலையங்கள் வந்து மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாகும். பாலிடெக்னிக் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தமிழக அரசு வந்து நிறைய ITIs வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ITI வந்து மாணவருடைய எண்ணிக்கை இன்றைக்கி குறை. ஆசிரியர்கள் வந்து வீதியில் இறங்கி வந்து இன்றைக்கி வந்து மாணவர்கள் வந்து மாணவர் சேர்க்கை பண்ணுறாங்க. இது வந்து லைவாக நடக்கக்கூடிய விஷயம். இதை வந்து அரசு நிறுவனங்களில் பயிற்சி முடித்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா மாணவருடைய எண்ணிக்கை அதிகமாக. இந்த ஆட்சி முடியறதுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் போராட்டத்தை கையில் தொடர்ந்து இருந்தாலும் சார் நாங்கள் இப்போ உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது? தொடர்ந்து நாங்கள் போராட்டம் தான் செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா முதல்வருடைய நாலேஜ் போகணும். ஏன்னா முதல்வர் கொடுத்தது, முதல்வர் அறிவிச்சது தமிழக மின்சார வாரியம் வந்து இது நடைமுறைப்படுத்துறதில்ல. மின்சார வாரியம் எதனால வந்து அந்த அப்பண்டிஸ் பயிற்சி முடிச்சவங்களை தொடர்ந்து ஓரங்கட்டுறாங்கிறது தெரியல. இதில் வந்து யார் தலையீடு இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே எங்களுக்கு தெரியல. உண்மையை சொன்னால் நாங்கள் தொடர்ந்து சேர்மனை சந்திக்கிறோம். முதலமைச்சர் நேரடியாகவும் சந்தித்து மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுக்களில் வந்து என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு மனு கொடுத்தா அது முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு கொடுத்துட்றாங்க. தனிப்பிரிவுலேருந்து அது பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம அமைச்சருக்கு வரும்போது
உடனே வந்து அந்த மனுக்கான ரிப்ளை என்ன பண்ணுறாங்க, இதற்கான இது வந்து கரெக்டாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனால் வந்து நாங்கள் முதலமைச்சர் கொடுக்குற மனுவில் வந்து முதலமைச்சர் நாலேஜுக்கு போச்சுன்னா இது வந்து எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இது மாணவருடைய நலன் இருக்குது. ஒவ்வொரு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாணவருடைய எண்ணிக்கைகள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வாரியத்தில் பயிற்சி முடிச்சவங்க நாளுக்கு நாள் இப்போ பாருங்கள், இந்த குழந்தைங்களை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி நிற்கிறதுக்கான சூழ்நிலை என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மின்சார வாரியத்தில் பயிற்சி முடிச்சா அப்படின்னு சொல்லி தான் கனவு லட்சியத்தோடு முடிச்சோம். இந்த இதில் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் பேர்? பேர் நந்தகுமார், மாநில பொதுச் செயலர், தமிழ்நாடு எல்சிடி போர்ட் அக்கௌண்டிங் ஸ்டேட் யூனியன். இன்னொன்று என்னென்னா, நாங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். ட்ரைனிங் முடிச்சு எங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் இப்போ யூஸ் இல்லை. அந்த சர்டிஃபிகேட் வைக்கணுமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். ஏன்னா வந்து சர்டிஃபிகேட் வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. எங்கே போனாலும் டிஎன்இபியில் ட்ரைனிங் முடிச்சிருந்தா ப்ரைவேட் கம்பெனியில் கூட இருக்கிறது இல்லைங்க. இதுதான் உண்மையான நிலவரம். அரசு வந்து தமிழக முதல் வந்து ஒரு நாலேஜ் கொண்டு போய் எங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை பெற்றுக் கொடுக்கும்படியாக ஊடகவியலாக தாங்கள் அனைவரும். ஓகே சார், தேங்க்ஸ்.